கோயிலில் வாங்கினாங்க. வாங்க வாங்க
செல்வங்க சிவகங்கை வர்றதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணணும். இந்த மண்டபம் போட்டுருக்கேன். பந்தலுக்கான கட்டி ஈவோட கேட்டு கட்டி பண்ணிட்டாரு. வேறு எதாவது வாங்கி வேறு சவுத்து கொடுக்கணும். சவுத்து கொஞ்சம் நீங்கள் காட்டுறா ஆமாப்பா திரும்பினாப்ல என்ன வணக்கம் 27 ஆமாங்க கொஞ்சம் சார் திரும்ப சைலண்ட் இங்கே பாருங்க
சாப்பாடு எடுத்துக்க டிஹெச்சோட பேசுகிற எடுத்துக்க பாருங்க. இதுக்கு மேலே எங்கிட்ட நான் பின்னாடி போகிறதுக்கு இடம் இல்லை முன்னுக்கு மாட்டேன். கடையாக மாறி அப்புறம் எத்தனை ஊர் வச்சிருக்கேன் எத்தனை புளிப்படை ஆமாம் காய் புளிப்படை வந்துடுறாங்க கூடவே. அதே பிஜேபியில் இருந்தானே கூட்டிகிட்டு வரணும். கூட்டிப்பட வேணும்னா பிஜேபியில்
காலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முத்தான 3 ஆண்டுகால ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு அத்துறை மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துறை ரீதியாக பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி சிறப்பித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து நமது சிவகங்கை மாவட்டத்தில் சந்தை பகுதியில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் காரைக்குடி வட்டத்திற்குட்பட்ட அருள்மிகு குப்புடைய நாயகியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான வார சந்தை கட்டிடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் திறந்து வைத்துள்ளதை தொடர்ந்து அது போட்டுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம் மதிப்பிற்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் சிவகங்கை மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் அவர்களும் சிவகங்கை காரைக்குடி நகர்மன்ற தலைவர் அவர்களும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பித்துள்ளனர். இந்நிகழ்ச்சி இனிதே துவங்க உள்ளது. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்தர் என்று ஒருங்கிணைந்து பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடல் கொடுத்த நிடமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமன திகழ் பரத கண்டமிதி தெற்கணமும் அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வாழ்த்து பாடம். வான்மொழில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. வான்மொழில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அதனைத் தொடர்ந்து வரவேற்புரை இணை ஆணையர் அவர்கள். அருள்மிகு குப்பையம்மன் திருக்கோயில் வளாகத்திற்கு சொந்தமான வாரச்சந்தை திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் சிவகங்கை நகரத்தந்தை அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து துறை அலுவலர்கள் அனைவருக்கும் வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள காரைக்குடி நகர்மன்ற தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வானொலி காட்சி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் காரைக்குடி வட்டத்திற்கு உட்பட்ட அருள்மிகு குப்படை நாயகம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான வாரச்சந்தை இது மிகவும் பழமையானது. இந்த வாரச்சந்தையை நீண்ட நாட்களுக்கு பிறகு 100 ஆண்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் இதற்கு ஒரு கட்டிடம் வந்திருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் இங்கு குப்படையம்மனுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. அவை அதிகபட்சமாக ஆக்கிரமிப்பில் உள்ளது. இடத்தெருவுகளில் கார்னர் பிளாட்டு ஒரு 4 கிரவுண்டு இருக்கு. அதை ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள். அதை நகராட்சி வாயிலாக நாங்கள் அப்புறப்படுத்தி கொடுத்தோம். இப்போ மறுபடியும் ஆக்கிரமிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அதில் கோவிலுக்கு வருமானம் வரும் வகையில் கடைகளை கட்டிவிட்டால் அதற்கு வருமானம் வரும். அதேபோல் இந்த வாரச்சந்தையும் சுற்றில் ரோடு இருக்கிறது. இதற்கும் ஏதாவது வணிக ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதையும் செய்து கொடுத்தால் நல்லா இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, விழா பேருரையாற்ற இருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் KR பெரியார் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கும் கார்த்திக் வாட்சி MLA மாமுடி அவர்களே, மற்றும் நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் அவர்களே, தனம் சிங்கமுத்து அவர்களே, மலர்விழி பழனியப்பன் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை. அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரச்சந்தையானது நகரத்தின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது. வடக்கே நாம் நகராட்சி பொது நிதியிலிருந்து நான் 2007 நகர்மன்ற தலைவராக இருந்த பொழுது அங்கு ஒரு வாரச்சந்தையை உருவாக்கினோம். இன்று அது இதைவிட சிறப்பாக இருக்கிறது. அதேபோல் அங்கேயே டெய்லி மார்க்கெட்டாக 6 கோடி செலவில் மார்க்கெட்டும் அமைத்து கட்டட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்குடியை பொறுத்தவரைக்கு நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எத்தனையோ மகத்தான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதிலும் ஒவ்வொரு துறைக்கும்
எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றும் வகையில் அறநிலையத்துறை மூலம் இந்த கட்டிடத்திற கூட இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த காரைக்குடி நகராட்சியை மாநகராட்சி ஆக்குவதற்கு பெரிதும் முயற்சித்த நமது மண்ணின் மைந்தர் மாவட்ட கழக செயலாளர் நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியகற்பன் அவர்களுக்கும் நமது அதை அறிவித்த நமது முதல்வர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் எனது காரைக்குடி பொதுமக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாவட்ட அறங்காவல் குழு தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பு அழைக்கின்றோம். அமைச்சர் பெருமகனார்கள் இந்த அழைப்புகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பழமை வாய்ந்த தொன்மை மிகுந்த கோவில்கள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் எங்களை அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பு கொடுத்த அமைச்சருக்கு முதற்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நிறைய இது போன்ற சிறப்பான பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். இதே போல அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி நிறைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்போம் என்று உறுதி கூறுகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி. மதிப்பிற்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்களில் நமது காரைக்குடி அருள்மிகு ஸ்ரீ கொப்புடையம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான அந்த வாரச்சந்தையையும் மாண்புமிகு தமிழகத்திலும் முதலமைச்சர் அவர்கள் பக்கங்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக வரவேற்பு நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்தினுடைய இணை ஆணையர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்ற இருக்கக்கூடிய நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை விழா பேரவை நிகழ்த்தி வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தர்மன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய நமது காரைக்குடியினுடைய நகர்மன்ற தலைவர் வெற்றியாணி முத்துத்துறை அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் குணசேகரன் அவர்களே, இந்த வார்டினுடைய உறுப்பினர் அன்றைக்குரிய சகோதரி தனம் சிவகங்கத் அவர்களே, மலர்வழி பழனியப்பன் அவர்களே, திவ்யா சக்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றியுரை நிகழ்த்திருக்கக்கூடிய செயலாளர் மகேந்திர போதரி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தேவகோட்டை வருவாய் வட்டாட்சியர் அவர்களே, காரைக்குடியினுடைய வட்டாட்சியர் அவர்களே, சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சகோதரி புவனேஸ்வரி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய நகர தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, காரைக்குடியினுடைய நகர்மன்ற அனைத்து உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளினுடைய இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களே மற்றும் கூட்டணி கட்சிகள் மற்றும் ஏனைய அரசியல் கட்சி பிரமுகர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்த பகுதியினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே, அறநிலையத்துறையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிலைகளிலும் உள்ள அலுவலக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற அந்த ஆண்டிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த கொப்புடையம்மன் கோவிலுக்கு சொந்தமான இந்த இடத்தில் ஒரு சந்தை அமைக்கப்பட வேண்டும் என்று நானும் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் அதை சட்டமன்றத்திலேயே அறிவித்து மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அதை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பின் முடிவுதான் இன்று இந்த பொருளுடன் இன்று திறக்கப்பட்டுள்ளது. அதுவும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தமிழக முதல்வர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பெருமைக்குரிய விஷயம். இது ஒரு நூற்றாண்டை கடந்த சந்தையாக இருந்தாலும் அது இன்று புது பொலிவுடன் புதுமையான கட்டடத்தில் இங்கு தொடங்க இருக்கின்றது. இது போதாது, இருந்தாலும் இன்னும் கூடுதல் கடைகள் வேண்டும் என்று கேட்கின்றோம்.
அந்த கடைகளை நிதிக்கு ஏற்றவாறு இன்னும் கடைகள் அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அந்த துறையினுடைய அமைச்சர் அவர்களிடம் இன்னும் கேட்டு நிதிகளை இன்னும் கூட பெற்று தந்து இன்னும் இந்த சந்தையை மேம்படுத்துவதற்கும் சந்தையை விரிவுபடுத்துவதற்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். இன்னும் கூட நான் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். இங்கு ஒரு திருமண மண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்று. அதற்கு கூட நிதி இருக்குமா என்று கேட்டிருக்கின்றார்கள். அந்த நிதிக்கு ஏற்றவாறு அந்த மண்டபம் அமைத்து தரப்படும் என்ற உறுதியும் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இதில் ஒரு மண்டபம் அமைக்கப்படும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மண்டபம் அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்களே அந்த யோசனையை சொன்னார்கள். இருந்தாலும் நிச்சயமாக நடைபெற்றுவிடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது. ஆகவே இன்னும் இந்த சந்தையை மேம்படுத்துவதற்கு நிதிகளை அந்த அறநிலையத்துறையின் மூலமாக அந்த கோவில் நிர்வாகத்தின் மூலமாக நிதிகளை இன்னும் கூடுதலாக பெற்று இதை செயல்படுத்தி இதை நடைமுறை கொண்டு வரும் பட்சத்தில் இதனுடைய வருவாய் இன்னும் கூடுதலாக இருக்கும். நிறைய இடம் இருக்கின்றது. ஆகவே இந்த பகுதி மக்களுக்கு தேவையானவற்றை அரசோடு சார்ந்து இந்து சமய அறநிலையத்துறையும் செய்து கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் இது மட்டுமல்ல, தினந்தோறும் பல்வேறு திட்டங்களை அடிக்கல் நாட்டுவது, பல்வேறு திட்டங்களை திறந்து வைப்பது, பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிப்பது, இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று கூட நிறைய திட்டங்கள் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். இதுபோன்று நமது மாவட்டத்தில் கூட ஏறக்குறைய 59 மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து இதுவரை 59 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றதை நாம் பட்டியலை கூட பார்த்தோம். அப்போ ஒரு மாவட்டத்திற்கு 59 இன்னும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கூடவெல்லாம் இருக்கலாம். ஆகவே அறநிலையத்துறைக்கு மட்டுமல்ல, மக்களுக்காக மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அர்ப்பணித்து அதை மக்களுக்காக அர்ப்பணிப்போடு ஒப்படைத்திருக்கின்றார்கள். நமது பகுதியில் நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள், இங்கு சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, இப்போ கூட மினி டைட்டில் பார்க்கான பணி துவங்க இருக்கின்றது. அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அதை அடிக்கல் நாட்டுவதுதான் வேலை. அந்த அளவிற்கு தயாராக இருக்கின்றது. ஒரு மினி ஸ்டேடியம், இது போன்ற இன்னும் பல்வேறு திட்டங்கள். நகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா புதிதாக பஸ் நிலையம், இப்போ கூட இந்த நகர்மன்ற தலைவர்கள் சொன்னது சந்தை, புதிதாக சந்தை அமைப்பது, இது போன்ற திட்டங்களை நமக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்களை அறிவிப்பது மட்டுமல்ல, 110 விதியின் கீழ் அறிவிப்பது மட்டுமல்ல, அதை செயல்முறைக்கு கொண்டு வருவதால் முதல்வர்களுடைய திட்டம் அதை செயல்முறைப்படுத்தி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அந்த மக்களுக்கு அறிவித்தாலும் நம் பகுதிக்கு கூடுதலான திட்டங்களை நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் நிறைய திட்டங்களை நாம் கேட்டு பெற இருக்கின்றோம். இதுக்கெல்லாம் நமக்கு மாண்புமிகு முன்னாள் மத்திய நிதியமைச்சர்களும் நமது பாராளுமன்ற உறுப்பினர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். இதற்கு அனைத்து திட்டங்களுக்கு வருவதற்கு எனக்கு முன்னோடியாக இருந்து செயல்படுத்தி அதற்கு அனைத்துக்கும் உதவியாக இருப்பவர் நமது மாண்புமிகு நமது மண்ணின் மைந்தர் நமது மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். அதற்கு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களும் விரைந்து ஒவ்வொன்றுக்கும் அதற்கு அனுமதிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு, நிறைய திட்டங்களை இந்த மக்களுக்கு அர்ப்பணிப்பதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் இன்னும் பல்வேறு திட்டங்களை நமக்கு தர இருக்கின்றார்கள். ஆகவே இந்த 3 ஆண்டு கால அரசில் நமக்கு கிடைத்த திட்டங்கள் எண்ணற்றவை. ஆகவே இன்னும் தொடர்ந்து நமக்கு திட்டங்கள் வரும், திட்டங்களை நாங்கள் பெறுவோம். ஆகவே அதன் வாயிலாக நமக்கு இந்த திட்டம் கிடைக்கப்பட்டது மிகவும் பெருமைக்குரியது. இன்னும் இந்த காம்பவுண்டுக்குள் இன்னும் பல்வேறு திட்டங்களை அமைப்பதற்கு நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர்கள் அறிவிப்பார்கள். நமது அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த திட்டங்களை எல்லாம் தருகிறேன் என்று உறுதி கூறியிருக்கின்றார்கள். அதற்கு மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்கள் நமக்கு முழுமையாக செயல்படுத்தி தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து செயல்படுத்தி உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நம் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தற்போது தலைமையாற்றுவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் காரைக்குடி வட்டத்திற்குட்பட்ட அருள்மிகு குப்பையம்மன் நாயகம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான வார சந்தை கட்டிடத்தை திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக
நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு விழா பேருரையாற்ற இருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் உரையாற்றி இருக்கும் மரியாதைக்குரிய காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய காரைக்குடி நகரமன்ற தலைவர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் நகரமன்ற துறை தலைவர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் இந்த விழாவுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் சென்று வரவேற்புரையாற்றிய இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்ட இந்து சமய அறநிலைத்துறை அலுவலர்கள் அனைவரும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் தேவக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் காரைக்குடி பகுதியில் அருள்மிகு கொப்புடையம்மன் நாயகம்மன் திருக்கோவில் வார சந்தையானது புதுப்பித்து ஏற்கனவே இருந்த பழைய கட்டிடத்தை அப்புறப்படுத்தி 1,50,00,000 மதிப்பீட்டில் 90 கடைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த வார சந்தையானது வாரந்தோறும் திங்கட்கிழமை இயங்கிட்டு இருக்கு. ஒரு கோவில் இல்லை, எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் நகராட்சி மாநகராட்சியாக இருந்தாலும் அங்கே அவங்களுக்கு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படியும் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்காக வருமானம் பெருக்கிறதுக்காக கோவில்லையோ இல்லை அந்த நிர்வாகத்துக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களில் வருமானம் பெருக்கிற விதத்தில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது பழக்கம். ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்கேயுமே சுமார் 6.25 ஏக்கர் இடமானது இந்த பகுதியில் காரைக்குடி பகுதியில் கோவில் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் ஒரு 16 சென்ட் கிட்ட இடம் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். 16 சென்ட் கிட்ட ஒவ்வொரு கடையும் சுமார் 90 சதுர அடி அளவில் கட்டப்பட்டிருக்கு ஆவரேஜாக. ஸோ இந்த 90 கடைகளுமே மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மேலும் இங்கே எம்எல்ஏ பேசும்போது சொன்ன மாதிரி அடிஷ்னல் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டலாம். அதே போல் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிலையுமே இன்னும் ஏஜிஎஸ்சி கிட்ட பேசும்போது டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதே போல் கெட்டி இருக்கிற கடைகளுக்கு பாத்வே கொடுக்கணும். இந்த மாதிரியான இன்னும் வேலைகள் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் கடை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்ததில் இப்போது ஷெட்டில் இயங்கிட்டு இருந்தது இப்போது முழுமையாக ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம். இந்த கோவிலில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோவில் நிலங்களில் இயங்கி வரும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் முயற்சிகள் எடுத்திருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்திலையும் இதர கோவில் பகுதிகளிலும் இந்த மாதிரி வேலைகள் நடைபெற்றுட்டு இருக்கு. அதுவும் கூடிய விரைவில் திறப்பு விழா காணப்படும். மட்டும் இல்லாமல் இங்கேயுமே அடிஷ்னல் ஒர்க்ஸ்க்காக ப்ரப்போசல்ஸ் அனுப்பி அந்த ஒர்க்குமே செய்கிறதுக்குள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்றதையும் இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாரையும் தெரிவித்து மேலும் நல்ல முறையில் இந்த சந்தையானது இயங்குறதுக்குள்ள ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படின்றதையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திட்டங்களுக்கும் செயல்முறையும் அளித்திடும் வகையிலும் மக்கள் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்றி வரும் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தற்போது விழா பேருரையாற்றுவார்கள். இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையின் சார்பில் அருள்மிகு கொப்புடையம்மன் திருக்கோயிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த நிலத்தில் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருகின்ற வாரச்சந்தை அதனுடைய வசதிகளை மேம்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியை
சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைத்திருக்கின்ற மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த துறையை கடந்த 3 ஆண்டு காலமாக சிறந்த முறையில் செயல்படுத்தி பல்வேறு திருப்பணிகள் குடமுழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றி திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து துறைக்கு சிறப்பை தேடி தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் கே சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதையொட்டி இந்த வாரச்சந்தை திங்கட்கிழமை வாரச்சந்தை கூடுகின்ற இந்த இடத்தில் நடைபெறுகின்ற இந்த நல்ல நிகழ்ச்சியில் தலைமையேற்று எனக்கு முன்னர் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆசாத்தி ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறையின் பணிகளை சிறப்பாக செய்து வருகின்ற இணை ஆணையர் பழனிக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் தென்னவன் அவர்களே, தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் எஸ் மாங்குடி அவர்களே, காரைக்குடி நகர்மன்றத்தினுடைய தலைவர் ஜீவா வரலையா, அதனால நானும் நகர்மன்ற தலைவர்னே சொல்லியிருக்கேன். அறிவிப்பு வந்துருச்சு, ஜீவா வரல. நகர்மன்ற தலைவர் சே முத்துத்துறை அவர்களே, துணைத் தலைவர் குணசேகரன் அவர்களே, வார்டு உறுப்பினர்கள் திருமதி தனம் சிங்கமுத்து அவர்களே, திருமதி மலர்மொழி பழனியப்பன் அவர்களே, திருமதி திவ்யா சக்தி அவர்களே, மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களே, கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தேவகோட்டை வருவாய் கோட்டாட்சியர் திரு பால்துறை அவர்களே, மாவட்ட அறங்காவல் குழுவுடைய தலைவர் திருமதி புவனேஸ்வரி இளம்பவன் அவர்களே, வட்டாட்சியர் ராஜா அவர்களே, செயற்பொறியாளர் திருமதி சிவராணி அவர்களே, அன்பு சகோதரர்கள் தேவகோட்டை நகர் செயலாளர் திரு பாலபுரன் அவர்களே, கல்லல் ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செழியன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழுவினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய செந்தில்குமார் அவர்களே, மாணவரின் அமைப்பாளர் கதிர் ராஜ்குமார் அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த அன்பு நண்பர்களே, தோழமை கட்சி தோழர்களே, இந்த வாரச்சந்தை பணியை சிறப்பாக முடித்திருக்கின்ற ஒப்பந்ததாரர் அடைக்கலம் உள்ளிட்ட அறநிலையத்துறை சார்ந்த அனைத்து நிலைகளான அலுவலர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகம், பத்திரிகை மற்றும் காவல்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக துவக்கி வைக்கப்பட்ட இந்த நல்ல நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி இங்கே துவக்கி வைக்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒன்றிய அரசு மாதிரி ஒரு சில மாநிலங்கள் தான் முன்னேறணும் என்ற நோக்கம் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் சிறப்பாக முன்னேற வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் சீரான சமமான வளர்ச்சியை பெற வேண்டும், அதுதான் இந்த மாநிலத்தினுடைய முறையான வளர்ச்சியாக அமையும் என்பதை உணர்ந்து அந்த தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசை வழிநடத்தி செல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே தான்
பல்வேறு துறைகள் சிறப்பாக இயங்குகின்ற அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் ஒன்றுதான் இந்து சமய அறநிலையத்துறையும் வியத்தகு சிறப்பான பல சாதனைகளை கடந்த 3 ஆண்டு கால திராவிட மாடல் அரசின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் சாதித்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்திலே கூட இந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு அறிவிப்புகள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு அவைகள் படிப்படியாக அறிவிப்பாக மட்டுமில்லாமல் அவைகள் செயல்படுத்தப்பட்டு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏறத்தாழ 114 திருக்கோயில்களில் பணிகள் எடுக்கப்பட்டு அவற்றில் 73 பணிகள் குடமுழுக்கு பணிகளாகவும் இதர பணிகளாக 41 பணிகளும் என்று வகைப்பாடு செய்யப்பட்டு 24,49,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது. அதில் பல்வேறு பணிகள் குறிப்பாக 114 பணிகளில் 51 பணிகள் இதுவரை முழுமை பெற்று பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. எஞ்சிய 63 பணிகளும் தொடர்ந்து அதனுடைய பணிகள் நடந்து வருகிறது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். காரைக்குடி நகரம் வளர்ந்து வருகின்ற பெருநகரம். இங்கு பல்வேறு திருக்கோயில்கள் பழமையும் தொன்மையும் நிறைந்த கோயில்கள் எல்லாம் இருக்கு. அந்த கோயில்களுக்கு இணையாக பக்தர்களும் நிறைந்த ஒரு நகரம் காரைக்குடி என்றால் அது மிகையாகாது. இங்கே பல்வேறு திருக்கோயில்கள், அதில் ஒன்றுதான் நம்முடைய குப்பரையம்மன் திருக்கோயில், அதே போல முத்துமாரியம்மன் திருக்கோயில். ஒரு காலகட்டத்தில் பார்த்தா அது எந்த மாதம், ஆடி மாதமா மாசி மாதம் பார்த்தா காரைக்குடியில் பூரா மஞ்சள் ஆடைகளோடு தான் காட்சி அளிப்பாங்க. அனைத்து குடும்பங்களிலும் அது குடும்ப விழாவாக கொண்டாடப்படும். காரைக்குடியினுடைய குலதெய்வம் அப்படிங்கிற அளவுக்கு முத்துமாரியம்மன் கோயிலும் பிரசித்தி பெற்ற கோயிலாக வந்திருக்கிறது. அதே போல இந்த குப்பரையம்மன் திருக்கோயிலும் இது போன்ற சிவனுக்கென்று பெருமாளுக்கென்று பல கோயில்கள்லாம் நிறைந்த கோயில் நகரம் என்று கூட சொல்லலாம். காரணம், இதற்கு தொடக்க காலத்திலிருந்து நகரத்தார் பெருமக்களும் நாட்டார்களும் இணைந்து பல்வேறு திருக்கோயில்களை கடந்த காலங்களிலே நிர்மாணம் செய்திருக்கிறார். நிர்மாணம் செய்வது கூட பெரிதல்ல, தொடர்ந்து அதை பாதுகாத்து பராமரித்து அதற்கான வழிபாட்டு முறைகளை விழாக்களை நடத்துவது என்பதெல்லாம் சாதாரணமான ஒன்றல்ல. அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நகரம் காரைக்குடி நகரம். மக்கள் தொகையும் பெருகி வருகிறது. அப்படி பெருகுகின்ற அந்த மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் இந்த நகரத்தில் உருவாக்கி தர வேண்டும். குறிப்பாக கல்விக்கு பெயர் போன நகரமாக வள்ளல் அழகப்பர் அவர்கள் வழங்கிய ஒரு கொடையால் இன்றைக்கு இது கல்வி நகரம் என்று சிறப்பை பெற்றிருக்கிறது. அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு கூட நகராட்சியாக இருந்த காரைக்குடி நிலை உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக காரைக்குடி மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அறிவித்த நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவிக்கின்ற நேரத்திலே கூட கல்வி நகரமான காரைக்குடியை நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துகிறோம் என்று அறிவிப்பு செய்தார். அந்த அளவிற்கு கல்விக்கு முக்கியத்துவம் தந்து, கோயில்களுக்கு திருக்கோயில்களுக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு பணிகளை கடந்த காலங்களிலே செய்திருக்கிறார்கள். அப்படி செய்துவிட்டு சென்றவர்களுடைய பெயர் நீடிக்க வேண்டும், நிலைக்க வேண்டும்னா அதன் பின்னர் வரக்கூடிய சந்ததியினர் அவர்களுடைய நோக்கங்களை உணர்ந்து அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அதில் எந்த விதமான சிறுமையும் இல்லாமல் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். அப்படித்தான் இன்றைக்கு இந்த சந்தை திங்கட்கிழமை வார சந்தைனா இது ஏதோ ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு இடம் கிடைக்கிறதுனால நகரங்களில் மட்டும் இல்லை,
கிராமங்களில் கூட ஒரு 5 சென்ட் 10 சென்ட் அரசின் சார்பில் ஏதாவது பொது கட்டிடங்கள் கட்டணும்னா இடம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்ட இந்த காரைக்குடி நகரத்தில் ஒரு 6.25 ஏக்கர் நிலப்பரப்பு இன்றைக்கு முத்துமாரியம்மன் கொப்புடையம்மன் திருக்கோயிலுக்கு இருக்குதுன்னா மிகப்பெரிய காரியம். இது ஏதோ நீ எதிர்காலத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், இங்கே திருமணம் கட்ட வேண்டும், கழிப்பிட வசதிகளை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அதை ஒரு திட்டமிட்டு மாஸ்டர் பிளானாக எடுத்து அதை செய்யணும். ஏன்னா இடம் கிடைக்கிறது, இன்னைக்கு நிதிகளை எப்படியாவது திரட்டிடலாம், ஆனால் இடம் கிடைப்பது தான் கடினமான ஒன்று. ஆகவே அந்த நம்முடைய கொடையாளர்கள் இது கோயிலுக்கென்று இந்த இடம் இருக்குதுன்னா யாரோ ஒரு நீண்ட காலங்களுக்கு முன்னர் இந்த திருக்கோயிலுக்கு இந்த நிலங்கள்லாம் கொடையாக கொடுக்கப்பட்ட ஒன்றுதான். அப்படி அவர்கள் கொடுத்த அந்த கொடையை முறையாக பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்ற உணர்வோடு திட்டமிட்டு அந்த இடத்தை சிக்கனமாக எல்லா வசதிகளையும் இந்த சந்தையிலே வளாகத்திலே அமைவதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. துறையின் அதிகாரிகள் அதற்கான முயற்சிகளை செய்வார்கள் என்று நம்புகிறேன். ஆகவேதான் இன்றைக்கு இந்த வாரச்சந்தை இது மட்டுமல்ல, இது திங்கட்கிழமைனா வியாழக்கிழமை வாரச்சந்தை என்பது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் தொகை உயர்வதற்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு தேவையான பொருள்கள், உணவுப் பொருள்கள், காய்கனிகள் இதெல்லாம் ஏராளமாக தேவைப்படுகிறது. அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே தான் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் புதிய சந்தையை முன்னாள் நகர்மன்ற தலைவராக இருந்த காலகட்டத்தில் முத்துத்துறை அவர்களுடைய தலைமையிலான அந்த நகர்மன்றம் நிறைவேற்றியது. அது படிப்படியாக நல்ல வளர்ச்சியை பெற்று இப்பொழுது இதற்கு இணையாக என்றதை விட இதைவிட கூடுதலான மக்கள் திறனும் வியாபாரிகளும் கூடுகின்ற ஒரு சந்தையாக அந்த சந்தை வந்திருக்கிறது. ஆகவே இப்படி மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு அரசு தான் நல்ல அரசு என்று சொல்ல முடியும். அத்தகைய நல்ல அரசுக்கு இலக்கணம் எடுத்துக்காட்டுனா மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற இந்த திராவிட மாடல் அரசு தான் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே எடுத்து சொல்லி, இன்று 1,50,00,000 ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 90 திங்கட்கிழமை வாரச்சந்தை கட்டிட திறப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு இதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த அரசை வழிநடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு ஆக்கம் தருகின்ற வகையில், ஊக்கம் தருகின்ற வகையில் அவருடைய கரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி உரை அருள்மிகு குப்புடை நாயகியம்மன் திருக்கோவிலின் செயலர் அவர்களை நன்றி உரையாற்றுவது அன்பு அழைக்கின்றோம். 2021-22ஆம் ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி காரைக்குடி அருள்மிகு குப்புடை நாயகியம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான வாரச்சந்தை கட்டுதல் 10/6/2022ஆம் தேதியன்று பூமி பூஜை செய்து துவங்கப்பட்டு தற்பொழுது பணிகள் நிறைவு பெற்று இன்று 24/7/2024ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நாணய காட்சி மூலம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு மாண்புமிகு இந்து சமூக அமைச்சர் அவர்களின் சிறப்பான வழிகாட்டுதலின்படி இத்திட்டம் நிறைவு பெற்றுள்ளது. சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு நிறைவு பெற்று சிறப்பான இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி சிறப்பித்த மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மேயர் அவர்கள், மாநகராட்சி துணை மேயர், சிவகங்கை மாவட்ட அறங்காவலர் தலைவர் அவர்களுக்கு திருப்பூர் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர், துணை ஆணையர், வருவாய் கோட்டாட்சியர், மாமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரிகள், மேலும் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை செயற் பொறியாளர்கள், உதவி கூட்ட பொறியாளர், உதவி பொறியாளர்களுக்கும் திருக்கோயில் நிர்வாகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உடன் முன்வந்து உதவி புரிந்து கடமை செய்த
மின்சார வாரிய செயற்பொறியாளர்கள், தலைமையிலான பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி முன்னேற்பாடுகளிலிருந்து நிகழ்ச்சி முழுமைக்கும் வழிகாட்டிய சிவகங்கை மாவட்ட மக்கள் தொடர்பு அலுவலர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் திருக்குறள் நிறுவனம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். विनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल चलति तरंगा नव सुबर्णा में जागे